குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 பேர் இந்த ஐபிஓ பற்றி அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள் சார். இந்த ஆக்மெண்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒன்று இப்போது இருக்குது. இதோட எக்ஸ்பைரி நாளைக்குன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணுறது நாளையோட முடியுது. இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆக்மெண்ட் என்டர்பிரைசஸ் இந்தியாவிலே பெரிய கோல்டு அண்ட் சில்வர் ட்ரேடிங் பண்ணுற ஒரு போர்ட்டல், ரிஃபைனிங் மற்றும் டிஜிட்டல் கோல்டு பிளாட்ஃபார்ம். பல நிறுவனங்களத்தில் இவங்களதுல ஒன்று இருக்குது. இதில் பில்லியன் தங்கம் வெள்ளி வாங்கிறது, விற்கிறது, ரிஃபைனிங், டிஜிட்டல் கோல்டு மற்றும் B2B பிளாட்ஃபார்ம், இது மூலியமாக இவங்களுக்கு வருவாய் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வருவாயில் பெரும்பகுதி இந்த ஆக்மெண்ட் ஸ்பாட் பிளாட்ஃபார்ம் மூலம் தான் வருது. இதுதான் இவங்களோட மெயின் சோர்ஸு. அப்போ இதோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரெவென்யூ அண்டு ப்ராஃபிட் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது அவங்களோட ரிப்போர்ட் இங்கே சொல்லுது. இயர் ஆன் இயர் 2024 ரெவென்யூ 34,949 கோடி. 2025 ரெவென்யூ 66,252 கோடி. 2026 அவங்களோட ரெவென்யூ 94,282 கோடி. ஸோ வளர்ச்சி ரெவென்யூ நல்ல ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது வருஷத்துக்கு வருஷம். அந்த ப்ராஃபிட் பேட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது 2024 76 கோடியாக இருக்குது, 2025 227 கோடியாக இருக்குது, 2026 348 கோடியாக இருக்குது. அப்போது கடந்த 3 வருஷமாக ரெவென்யூ மற்றும் ப்ராஃபிட் ரெண்டுமே வலுவாக உயர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது இங்கே ரிப்போர்ட் சொல்லுது. இவங்களுக்கு கடன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, டெபிட் அண்ட் ஈக்விட்டி 0.01. ஸோ டோட்டலாக அவங்களோட கடன் 12.67 crore. ஸோ கடன் இங்கே பெரிய கடன் மாதிரிலாம் இல்லை. இது ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஐபிஓக்கு இப்போ இருக்கிற இந்த ஐபிஓக்கு ரிசர்வ் அண்டு நெட்ஒர்த்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ரிசர்வ் 865 கோடி ரிசர்வ் இருக்குது. நெட்ஒர்த்து 927 கோடி. நிறுவனம் லாபத்தை சேர்த்து வலுவான பேலன்ஸ் ஷீட்டையும் உருவாக்கிட்டு இருக்குது அப்படின்றது இவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் இருக்குது. இதில் யார் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா, நொமூரா அவங்க ஒரு ஆங்கர் இன்வெஸ்டர், HDFC மியூச்சுவல் ஃபண்டு, இது மாதிரி பெரிய நிறுவன முதலீட்டாளர்கள் ஆங்கர் ரவுண்டில் முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த ஆக்மெண்ட் என்டர்பிரைசஸில். இதிலோட நெகட்டிவ் இம்பேக்ட் என்னென்ன இருக்குது, நெகட்டிவ் ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருக்குது. அதாவது 2026 ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ -42 கோடியாக ரிப்போர்ட்டில் இருக்குது. அதாவது ப்ராஃபிட்டை காட்டிலும் கேஷ் ஜென்ரேஷன் அதே அளவுக்கு வலுவாக இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே ரிப்போர்ட்டில் சொல்லுது. ரெவென்யூ கான்சன்ட்ரேஷன்ஸ் ரிஸ்க் எப்படி இருக்குன்னா, 90க்கும் மேற்பட்ட வருவாய் ஒரே பிளாட்ஃபார்ம், அதாவது இந்த ஆக்மெண்ட் ஸ்பாட் மீது தான் சார்ந்திருக்கு. ஸோ இதுதான் இங்கே ஒரு ரிஸ்க்காக இருக்குது. கோல்டு அண்டு சில்வர் மார்க்கெட் ரிஸ்க்கு எப்போவுமே மார்க்கெட்டில் உண்டு. ஸோ அந்த பிஸ்னஸ் இவங்க பண்ணுறதுனால கோல்டு அண்ட் சில்வரில் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. இந்த பில்லியன் விலை, கவர்மெண்ட் பாலிசி, இம்போர்ட் டியூட்டி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸஸால் இந்த பிஸ்னஸ் பாதிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி நமக்கே தெரியும். ஏன்னா கோல்டு அண்ட் சில்வரில் கமாடிட்டி ப்ரைஸ்னாவே அது ஏற்ற இறக்கம், ஏறிக்கிட்டோம் இறங்கிக்கிட்டோம் இம்சையாக இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி ரிஸ்க் உடைய ஒரு ஐபிஓ தான். இதோட லியாபிலிட்டி அப்படின்னு பார்த்தா, இதில் சில டேக்ஸு, ஜிஎஸ்டி மற்றும் பிற டிஸ்ட்ரிபியூட் தொடர்பான லியாபிலிட்டிலாம் அதிகமாக இருக்குது. அந்த லியாபிலிட்டின்றது கண்டென்ஜியன்ட் லியாபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க் இருக்க மாதிரி இருக்குது. இதோட ஜிஎம்பி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் செக் பண்ணால் சமீப தகவலின்படி ஜிஎம்பி 40-48% வரை இருப்பதாக தகவல் வெளியாகிட்டு இருக்குது. லிஸ்டிங் கெயின் எதிர்பார்ப்பு நல்ல நிலையில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதுக்கு லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, என்னென்ன பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த டிஜிட்டல் கோல்டு வளர்ச்சி பெரிய லெவலில் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த பில்லியன் ட்ரேடிங் அதில் முன்னணி இடத்துல இருக்குது. கடனும் இவங்களுக்கு பெரிய லெவலில் இல்லை, குறைந்த டெபிட் தான் இருக்குது. வேகமான ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது ரிப்போர்ட்டில். ரிஸ்க் என்னவாக இருக்குன்னா,
கேஷ் ஃப்ளோ வந்து இந்த 2026 -42 அப்படின்னு இருக்குது. அது ஒரு ரிஸ்க் இருக்குது. அப்புறம் இந்த பில்லியன் செக்டார் சைக்ளிக் நேச்சராக மாறி மாறி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ரெவென்யூ கான்சன்ட்ரேஷன் அது கொஞ்சம் ரிஸ்க் மோடில் இருக்குது. ஸோ இதுதான் இன் ஃப்யூச்சரில் இதுக்கான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். என்னுடைய மதிப்பீடு லிஸ்டிங் கெயின் மட்டும் நீங்கள் இந்த ஐபிஓவில் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை 3லேருந்து 5 வருஷம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் நான் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இந்த ஐபிஓ வருது. ஏன்னா எல்லாமே கோல்டு அண்ட் சில்வர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் சொல்கிறேன். அதாவது என்னுடைய வெர்டிக்ட்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்குது, க்ரோத்து நல்லா இருக்குது, கடனும் கம்மியாக இருக்குது, கேஷ் ஃப்ளோ மட்டும் இப்போதைக்கு -42ன்னு 2026 காட்டுறான். லிஸ்டிங் கெயின் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னுடைய பார்வையில் நீங்கள் லிஸ்டிங் கெயின் மட்டும்தான் எனக்கு வேணும், நான் அதுக்காக அப்ளை பண்ணுறேன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். லாங் டேர்ம்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் 1 இயர் 2 இயர் தான் இருக்கணும். ஏன்னா அதுக்குள்ளே 1008 ப்ராப்ளம் இந்த ஐபிஓவில் இந்த தங்கம் வெள்ளி சம்மந்தமான இஷ்யூஸ் ஏதாவது வந்தால் இவன் பெருசாக அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஜிஎம்பிக்காக தான் நான் ஐபிஓ அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் விரும்புகிற பட்சத்தில் இந்த ஐபிஓவை நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக லிஸ்டிங் கெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லை நான் ஒரு 3 வருஷம் ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அதோட ப்ராஃபிட் க்ரோத்தை பாருங்கள், டெபிட் ஃப்ரீ பேலன்ஸ் ஷீட்டை பாருங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குது. அதே நேரத்தில் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ லாங் டேர்முக்கு அதாவது ஒவ்வொரு காலாண்டு முடிவில் எப்படி வருது அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் லாங் டேர்ம் 3 வருஷம் வச்சுருக்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் இல்லை நான் ஜஸ்ட்டு லிஸ்டிங் கெயினுக்காக தான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா தைரியமாக பண்ணலாம். இதுக்கு லாஸ்ட் டேட்டு நாளைக்கு தான் இருக்குது. ஸோ விருப்பம் உங்களது தான். இந்த ஆக்மெண்ட் என்டர்பிரைசஸ் ஐபிஓ இதுதான் சில நண்பர்கள் கேட்டது. இதுதான் என் கண்ணில் பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த ஆக்மெண்ட் என்டர்பிரைசஸ் ஐபிஓவில். ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இல்லை நம்ம வேறு ஏதாவது ஐபிஓ அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டால் இப்போதைக்கு 1008 ஐபிஓ ரெடியாக இருக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா? இதுக்கு ரீட்டைலர் வந்து இதோட பிட் ப்ரைஸ் ரேஞ்சு 750லேருந்து 788 வரையும் இருக்குது. லாட் சைஸ் வந்து 19, இஷ்யூ சைஸ் வந்து 825 கோடி. ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 14,250. 13 லாட் வரையும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு 1,94,636 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்களா? இது 21 ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 22 25 நாளையோட பிட்டிங் வந்து நாளையோட க்ளோஸ் ஆகுது. அப்ளை பண்ணுற விருப்பம் இருந்தால் எனக்கு ஜிஎம்பி அதாவது லிஸ்டிங் கெயின் வரணும்னு ஆசைப்படுறவங்க அப்ளை பண்ணலாம். இப்போது இது மோர் தென் 10 டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே ரிப்போர்ட் காட்டுது. வாய்ப்புகள் லிஸ்டிங் கெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சாய்ஸ் உங்களுது. ஓகேங்களா? இதுதான் சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுக்கான இந்த ஐபிஓ ஆக்மெண்ட் என்டர்பிரைசஸோட டீட்டெயில். இந்த ஐபிஓ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்ளை பண்ணுங்கள். இந்த ஆடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.